அதைவிட முக்கியமான விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம். தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுகம் முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்த்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் அல்ல, மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன். அதைவிட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 5 நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் 20 நாள் 30 டேஸ் வேணும். ஆகவே 14ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு 19ஆம் தேதி இன்றைய தினம் 17ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது.